ஸோ ஷெட்யூல் 2 ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை இது பார்த்தோம், பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணுங்கிறதுனால we are seeing it today. So schedule 2 it talks about things that require prior permission or prior approval from the regulator. அப்ரூவல் வாங்கிக்கிட்டா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். இதே நான் ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் கொடுத்தேன் அப்படின்னா டேபிள் ஃபார்மெட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. இந்த பக்கம் எந்த மினிஸ்ட்ரி கிட்ட அப்ரூவல் வாங்கணும், இந்த பக்கம் வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்கு அந்த அப்ரூவலை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படிங்கிறதுனால வில் கோ ஃபார் இட். ஓகே, 1 செகண்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க, பர்பஸ், வாட் இஸ் அ பர்பஸ்? இது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரொஹிபிஷன் கிடையாது. ப்ரையர் அப்ரூவல் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக இந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் மேற்கொள்ளலாம். இது எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் தான், எதுவுமே கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் கிடையாது. இன்னமும் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஜோனில் தான் இருக்கும், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனில் ஷெட்யூல் 2ல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தீஸ் ஆர் த திங்ஸ் வேர் தே சே தட் ப்ரையர் அப்ரூவல் இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் என்டர் இன்டு தி கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், ஒன்றுமே பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, cultural abroads you are taking cultural tours you are taking abroadக்கு கல்ச்சுரல் டூருக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரையர் அப்ரூவலோட உங்களுக்கு தாராளமாக சாங்ஷன் பண்ணிவிடுவாங்க. அது வந்து எவ்வளோ டாலர்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்க வேண்டியதான். கல்ச்சுரல் டூர்ஸ் நார்மலி அந்த ஊருடைய கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறது தான் கல்ச்சுரல் டூர்ஸ், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதை பற்றி எதாவது இருந்தாலும் நான் அதுக்கப்புறம் சும்மா வேறு ஏதாவது ஸ்டோரி மாதிரி சொல்லும் போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க, ஃபார் ஃபெமா பர்பஸஸ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் கல்ச்சுரல் டூர்ஸ் அப்ராட் அப்படிங்கிறது. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்க, ஸ்ரீலங்காவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னும் போது கல்ச்சுரல் டூர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் விசிட்காக போவாங்க, ஓகேவா. சில பேர் வந்து என்டர்டைன்மெண்ட்காக போவாங்க. வாட் எவர் இட் இஸ், இட் மைட் பி ஈஸிலி brought down to கல்ச்சுரல் டூர் கொண்டு வந்துடலாம். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கெட் தி ப்ரையர் அப்ரூவல் இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி கோ ஃபார் கல்ச்சுரல் டூர். ரெண்டாவது அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரிண்ட் மீடியா வாட்எவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு காசை கொடுத்து வெளிநாட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப் டு $10,000 அலௌட், அதுக்கு மேலே கிடையாது, ஓகேவா. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டு இல்லைனா வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இவங்களாம் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்க போகிறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்கன்னா அப் டு $10,000 அலௌட், இல்லைனா அதுக்கு மேலே அலௌட் இல்லை. இதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அடுத்தது ஃப்ரைட் பேமெண்ட் ஃபார் வெசல்ஸ் சார்ட்டட் பை PSU. ஃப்ரைட் பேமெண்ட் என்னென்னா, இப்போ ரொம்ப காமனாக நம்மளாம் படிக்க முடியும். இப்போ ஈரான் ஈராக் வார் நடந்துட்டுருக்கு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக ஒரு பெரிய வெசல் நீங்கள் கொண்டு வரணும். வெசல் வந்து சவுதி அரேபியாலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லாக டேங்க் ஏற்றிட்டு வருது, ஈரான் வழியாக தான் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு 65 நாள் ஆகும் அந்த வெசல் வந்து சவுதி அரேபியாவில் கிளம்பி இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு அவங்க வந்து இவ்வளோ ரெண்ட்டு அப்படின்னு வாங்குவாங்க. இந்த ரெண்ட்டுக்கு பேர் தான் ஃப்ரைட் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரைட் சார்ஜஸை PSU வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து பல்காக வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பே பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்னு இருக்குது, அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணணும், அந்த ஃப்ரைட் பேமெண்ட்டை பண்ண முடியும். வெசல் சார்ட்டர்ட் வெசல்னு சொல்லுவாங்க. எந்த வெசலும் நமக்கு சொந்த வெசல்லாம் கிடையாது, நம்ம அந்த வெசலில் சார்ட்டர் பண்ணிக்கிறோம். அடுத்த 70 டேஸ்க்கு நீங்கள் எனக்கு தான் ஒர்க் பண்ணணும், அடுத்த 3 மந்த்ஸ்க்கு எனக்கு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி சார்ட்டர் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரைட் பேமெண்ட்டை கொடுப்போம். அந்த பேமெண்ட்டை நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் கிட்ட சைன் வாங்கிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இம்போர்ட் பேமெண்ட்ஸ் த்ரூ ஓஷன் டிரான்ஸ்போர்ட் பை கவர்மெண்ட் ஆன் CIF பேசிஸ். CIF பேசிஸ் அப்படிங்கிறது வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், CIFன்னு ஒரு பேசிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் F&A FOC சம்திங் நிறைய பேசிஸ் இருக்குது. இதில் CIF பேசிஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, பொருள் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க கையில் கிடைக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை இன்சூரன்ஸ் சார்ஜஸ், அதில் இருக்கக்கூடிய ஃப்ரைட் சார்ஜஸ், அதில் வந்து அவங்க அங்கேருந்து இங்கே வந்து ஒரு பெரிய வெசல் அனுப்புகிறாங்கன்னா அந்த வெசலுக்கு பே பண்ணுற சார்ஜஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட்டர் பார்த்துப்பான். வெளிநாட்டில் ஒருத்தன் இருக்கான் எக்ஸ்போர்ட்டர், அவனே வந்து கேரியர் சார்ஜஸ், அதுக்கப்புறம் வேறு என்னது இன்சூரன்ஸ் பே பண்ணுறது, ஃப்ரைட்டு, அதான் சொல்லுவாங்க கேரியர் இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட் 3 எல்லாத்தையுமே அவன் பார்த்துக்குவான். நம்ம கைக்கு இந்த இடத்துல வந்து கண்டெய்னர் நம்மளோட வைசாக் போர்ட்டில் இறங்குதுன்னா அது வரைக்கும் இருக்கிற செலவு எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். ஸோ அந்த மாதிரி மொத்த செலவையும் எக்ஸ்போர்ட்டர் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டோட்டலாக இம்போர்ட் பண்ணும்போது பேமெண்ட் பண்ணணும்ல, பேமெண்ட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம், பே பண்ணி தான் ஆகணும். பட் அந்த இம்போர்ட் பேமெண்ட்டை நீங்கள் CIF பேசிஸில் பண்ணும்போது யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னா சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இதுதான் உங்களுக்கு PDFலையும் கொடுத்துருப்பாங்க, நம்மளோட புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஷெட்யூல்டு இல்லை என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிரான்சாக்ஷன்ஸ் விச் ரிக்வயர் ப்ரையர் அப்ரூவல் ஃபார் விட்ராயல் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், என்னென்ன கல்ச்சுரல் டூர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஃப்ரைட்டு, இதோ இருக்குது பாருங்கள். பேமெண்ட் ஆஃப் இம்போர்ட் த்ரூ ஓஷன் டிரான்ஸ்போர்ட், இந்த இடத்துல அது ஏன் சொல்கிறாங்க FOBலையோ இல்லை FASலையோ வரக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, FOBனா ஃப்ரீ ஆன்போர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் பொருளை கொண்டாந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் அ போர்ட், ஓகேவா, டெல் அவிவில் ஒரு போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஒரு போர்ட் இருக்குது,
அந்த போர்ட்டுக்கு கொண்டு வந்து எக்ஸ்போர்ட்டர் பொருளை வச்சிடுறான், அவ்வளோதான். அதோட அவனோட ரிஸ்க் முடிஞ்சு போகுது. அங்கே ஃப்ரைட் ஏற்றுறதுலேருந்து, இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுலேருந்து, அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இறக்கி பத்திரமா எடுக்கிற வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால், அந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கிற இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இம்போர்ட் பேமெண்ட்டுக்கு எந்த ஒரு அப்ரூவலும் தரமாட்டாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஃப்ரீ ஆன்போர்ட் பேசிஸு, அதுக்கப்புறம் சிம்பிள் when it comes to buying a product from ஒரு எக்ஸ்போர்ட் கண்ட்ரிலேருந்து, வெளிநாட்டிலேருந்து இங்கே வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்போர்ட்டர் ஃபுல் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்து இறக்குற வரைக்கும் அவன் வந்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரிஸ்க் கம்மி. ஸோ அந்த மாதிரி சிஐஎஃப் பேசிஸில் கெரியர் சார்ஜஸ் அவனே எடுத்துக்கிறான். கெரியர் சார்ஜஸில் சிஆர்ஆர் ஐஇஆர் அங்கேருந்து வரக்கூடிய ஃப்ரைட் வெசல்னு சொல்லுவோம்ல, அதுக்கு சார்ஜஸ் அவனே எடுத்துக்கிறான், ஃப்ரைட் சார்ஜஸ் அவனே எடுத்துக்கிறான். இன்சூரன்ஸ் பே பண்ணுறது அவனே பே பண்ணிடுறான், சிஐஎஃப் இன்சூரன்ஸ் பே பண்ணுறது அவனே பே பண்ணிடுறான், ஃப்ரைட்டுக்கு அவனே பே பண்ணிடுறான். எல்லாமே அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வரதுக்கு ஏற்று கூலி இறக்கு கூலியிலேருந்து அங்கே அவன் லோட் பண்ணுறான். லோடிங் சார்ஜஸ்லேருந்து, கரியர் சார்ஜஸ்லேருந்து, இன்சூரன்ஸ்லேருந்து, ஃப்ரைட் சார்ஜஸ்லேருந்து எல்லாமே அவன் பே பண்ணிடுறான். அவன் பே பண்ணிவிட்டு இங்கே வந்து இறங்குனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது பொருட்களை இறக்குமதி பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க, அப்ரூவலே கொடுப்பாங்க. இல்லைன்னா அப்ரூவலே கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஃப்ரீ ஆன்போர்ட் பேசிஸ் ஆர் அதர் பேசிஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் they won't even give you the kind of approval at all. அப்ரூவல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், you definitely have to go for CIF basis because அதில் தான் இம்போர்ட் இருக்க ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஓகே, அதே மாதிரி வந்து then they are talking about remittances by multimodal transporters to foreign agents. ஓகே, ஒன் செகண்ட், நம்ம இதுலேயும் செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஓகே, மேக்கிங் பேமெண்ட் டு தேர் ஏஜென்ட்ஸ் அப்ராட். ஓகேவா? ஸோ மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது யார்? நான் சொன்ன மாதிரி மல்டி மோட் அப்படின்னாலே எல்லா மோட்லேயும் இருக்கும், அதுதான் மல்டி மோடு. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் வெளிநாட்டில் இருக்க ஏஜென்ட்டுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி பே பண்ணுவாங்க? சிம்பிளி போட்டு இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு ஏதாவது அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து சும்மா ஷிப்பில் ஏற்றி விட்டுட்டா உடனே சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு ஷிப்பே போய் இறக்கி விட்டுருமான்னு கேட்டால் பண்ணாது. சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கேருந்து ஏற்றும் போது ஒரு பெரிய கண்டெய்னர் லாரியில் ஏற்றி இங்கேருந்து போர்ட்டுக்கு கொண்டு போய் போர்ட்லேருந்து ஒரு பெரிய ஷிப்மெண்ட் எடுத்து அங்கேருந்து இன்னொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய போர்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வேறு ஒரு கண்டெய்னர் மாதிரி அங்கேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போகணும் அப்படின்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் மல்டி மோடு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, பெரிய பெரிய கண்டெய்னர் லாரி, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஷிப்மெண்ட்டு, அங்கேருந்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சி டிரான்ஸ்போர்ட்டே பண்ண முடியாதுன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட் தான் பண்ணணும்னா அங்கேருந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, லோக்கலில் ஒரு கண்டெய்னர் வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் சான் ஃப்ரான்சிஸ்கோ ரீச் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல ஒரே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் போகாது. என்ன பண்ணணும்னா, ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மீடியம் மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி மாற்றுறாங்க அப்படின்னும் போது இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சான் ஃப்ரான்சிஸ்கோ போய் ரீச் ஆகணும்னா இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு பிஎன்ஆர் நம்பர் வருது, பிஎன்ஆர் நம்பர் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் நம்பர், ஒரு ஐடி நம்பர் வரும்ல, இந்த இடத்துல உங்களுக்கு புக் ஆகிடுச்சு இதான் நம்பர், அந்த மாதிரி ஒரு ஐடி நம்பர் க்ரியேட் ஆகும். ஸோ இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சான் ஃப்ரான்சிஸ்கோ போக போகுதுன்னா 5 டிஃப்ரெண்ட் மோட்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் மோடுமே எதுக்காக, ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ ரீச் பண்ணுறதுக்காக தான் இந்த பயணம். இந்த பயணத்தில் ஒரே ஷிப்பை வச்சு அங்கேருந்து போய் ரீச் பண்ண முடியாதுன்றதுனால நடுவில் நிறைய பேர்கிட்ட கை மாற்றி தான் அந்த ப்ராடக்ட் அங்கே போய் ரீச் ஆகுது. இப்போ இந்த கை மாற்றி விடுறாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஏஜென்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட்டை ஆப்ரேட் பண்ணுறவங்க டெஃபினட்டாக ஃபாரின் ஏஜென்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. அப்படி ஃபாரின் ஏஜென்ட்டுக்கு பே பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஜென்ரல், அதாவது டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங்க்கு அவங்கக்கிட்டேருந்து ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கினதுக்கப்புறம் தான், ப்ரையர் அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான், இஃப் தே ஹாவ் அ ப்ராப்பர் லைசன்ஸ், தட் இஸ் ப்ராப்பர் சர்டிஃபிகேட் கையில் இருந்துச்சுன்னா தே கேன் மேக் த பேமெண்ட்ஸ் டு த ஃபாரின் ஏஜென்ட்டுக்கு பே பண்ணலாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் தான் உங்களுக்கு பே பண்ணணும். ஓகேவா? இல்லைனா ரொம்ப கஷ்டம். இதை சிம்பிளி புட் எப்படி புரிஞ்சுக்கலாம், இந்தியாவிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போகணும், நடுவில் ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது, நிறைய கண்ட்ரிஸை க்ராஸ் பண்ணணும். அப்படின்னும் போது இந்தியாவிலேருந்து ஒரு ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஹீல் ஆப்ரேட். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் என்ன சொல்வார்னா, ஓகே நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சான் ஃப்ரான்சிஸ்கோ வரைக்கும் அனுப்ப வேண்டிய பொறுப்பு ஏன் பொறுப்பு அப்படி சொல்லிடுவார்.
பட் சான் ஃப்ரான்சிஸ்கோ வரைக்கும் என்ன அவரேவா சிஏ வந்து சொந்தமாக வச்சிருக்காரு, அவரேவா எல்லா ஷிப்பும் வச்சிருக்காரு கிடையாது. நிறைய பேர்கிட்ட டீல் பேசி தான் சான் ஃப்ரான்சிஸ்கோ வரைக்கும் ரீச் பண்ணுவார். ஸோ இந்தியாவில் எப்படி அவர் ஒரு ஏஜென்ட்டோ அந்த மாதிரி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. நடுவில் 2-3 பிட் ஸ்டாப்ஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பிட் ஸ்டாப்லையும் ஒவ்வொரு கண்ட்ரியோட போர்ட்லையும் அவங்களுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. ஒவ்வொரு ஏஜென்ட்கிட்டையும் பேமெண்ட்டை பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ வரைக்கும் அனுப்புவாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபாரின் ஏஜென்ட்டுக்கும் இவர் பே பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 செகண்ட். சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு பே பண்ணலாம். ஓகே, ஒவ்வொரு ஃபாரின் ஏஜென்ட்டுக்கும் பே பண்ணால் தான் இந்தியாவில் ஆரிஜின் ஆகிற அந்த ஒரு பொருள் வந்து அங்கே போய் ரீச் ஆகும். ஸோ அதுக்கு இந்த மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட் என்ன சொல்லுவார், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை நம்பி கொடுங்க, இதான் உங்கள் பிஎன்ஆர்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு நம்பர் கொடுப்பார். இந்த நம்பர் தான், டோன்ட் வரி, இந்த நம்பரை நீங்கள் போட்டு எங்களோட வெப்சைட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அழகாக இது எந்த இடத்துல இருக்குது, எந்த போர்ட்டில் இருக்குது, யார்கிட்ட இருக்குது, என்ன இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். டோன்ட் வரி, நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டீங்களா, போய் ரீச் ஆகிற வரைக்கும் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துலேருந்து யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருவார். ஸோ இந்த பக்கத்துலேருந்து யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஒரு 20 lakhs 30 lakhs 40 lakhs ஏதோ ஒன்று பே பண்ணி இவங்ககிட்ட எப்படியாவது அங்கே கொண்டு போய் ரீச் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. இவர் என்ன பண்ணணும்னா பல கண்ட்ரீஸில் பல போர்ட்டில் இருக்கவங்க கூட கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி தான் ஃபைனலி டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்க்க முடியும். ஸோ அங்கங்கே ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி வச்சு தான் அதை பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் பே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் தான் அவங்க கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துபாயில் ஒருத்தவங்க இருக்காங்க, அது வழியாக கிராஸ் ஆகி தான் போகுதுன்னா துபாயில் இருக்கவங்க they ask in dirhams, ஓகே, இல்லை டாலர்ஸில் கேட்பாங்க. அந்த மாதிரி இப்போ ரஷ்யா கிராஸ் பண்ணி போகுது, அந்த போர்ட் வழியாக போய் அங்கே போய் டாக் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் ரீஃபியூவலிங்லாம் பண்ணி அந்த இடத்துல எல்லாம் பண்ணிட்டு தான் அங்கே போகணுன்னா ரஷ்யாவுக்கு பே பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பே பண்ணணும். ஸோ ஃபாரின் ஏஜென்ட்டுக்கெலாம் நீங்கள் பே பண்ணால் தான் அந்தந்த கண்ட்ரியில் டாக் பண்ணி ரீஃபியூவலிங் பண்ணி ரீஃபில்லிங் பண்ணி அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும், புதுசாக வந்து ஃபுட்டு வேணும் அப்படின்னா அது வந்து ஒரு 6 months ட்ராவல் பண்ணுது, அந்த ஷிப்பு ட்ராவல் பண்ணி தான் அங்கே போகும், 3 months ட்ராவல் பண்ணி தான் போகணும். நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்தந்த கண்ட்ரியில் நிப்பாட்டும் போது யூ ஹேவ் டு பை சம் க்ரோசரிஸ் அண்ட் ஆல் தட், ஃபுட்டெல்லாம் வாங்கணும். இது எல்லாமே ரீஃபியூவல் ரீஸ்டாக்கிங்லாம் பண்ணணும். இதுக்கெல்லாம் அந்தந்த இடத்துல யூ ஹேவ் டு பே டு தட் ஏஜென்ட்ஸ். அந்த ஏஜென்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு வேளை நீங்கள் மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸாக இருந்து உங்களுக்கு ப்ராப்பர் ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், யூ கேன் டூ இட் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சேட்டலைட் டிரான்ஸ்பாண்டர்ஸ். சேட்டலைட் டிரான்ஸ்பாண்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா யூ ஜஸ்ட் இமேஜின் இட் அஸ் அ எக்யூப்மெண்ட். அண்ட் தட் எக்யூப்மெண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சிக்னல்ஸை வாங்கி ரிசீவ் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டு. அதை வந்து இன்னும் இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ வெளிநாட்டிலேருந்து யார்கிட்டருந்து வாங்கி அதை வந்து சும்மா நம்ம எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா வி டோன்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அது பேர் என்ன சொல்கிற டெக்னாலஜி நம்மகிட்ட இன்னும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சேட்டலைட்டு அந்த இடத்துலேருந்து நமக்கு அந்த டிவி சிக்னல்ஸை கொடுக்குறதோ இல்லை வாட் எவர் சர்வீஸ் தட் வி ரிசீவ் ஃப்ரம் டிரான்ஸ்பாண்டர்ஸ், தோஸ் டிரான்ஸ்பாண்டர்ஸ் வி டோன்ட் ஓன் இட், வி டோன்ட் ப்ரொடியூஸ் இட், வி டோன்ட் ஓன் இட். ஸோ வி கைண்ட் ஆஃப் யூஸ் இட். ஓகே, பட் யார் அதை ஆக்சுவலி ஓன் பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் ஆர் கவர்மெண்ட்டு, அவங்கள தான் வந்து தே ஓன் இட். அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹையரிங் சார்ஜஸ் பே பண்ணணும். ஸோ அப்படி பே பண்ணணும். அது யாரும் நோபடி கேன் ப்ரொஹிபிட் இட். ஏன்னா ப்ரொஹிபிட் பண்ணிட்டா எப்படி நமக்கு வந்து இன்டர்நெட்டு இதெல்லாம் வராது. ஸோ நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக அதுக்கு நீங்கள் ஹையரிங் சார்ஜஸ் பே பண்ணிடலாம். அதே மாதிரி ஹையரிங் சார்ஜஸ் ஃபார் டிரான்ஸ்பாண்டர்ஸ் பை இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், டிவி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாருக்குமே வந்து பெர்மிஷன் வாங்கணும். என்ன டிவி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் ஐடி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் கண்டெய்னர் டிடென்ஷன் சார்ஜஸ் எக்ஸீடிங் ப்ரிஸ்கிரைப் லிமிட். ஸோ இது வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இங்கேருந்து ஒரு ஷிப்மெண்ட் அனுப்பியிருப்போம், சான் ஃப்ரான்சிஸ்கோ போகணும். சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிட்டு இந்தியாவோட ஷிப் அங்கே நிற்கிது. ஆனால் அந்த இடத்துல வந்து யார் வந்து இறக்கிக்கிறேன்னு சொன்னாங்களோ அவங்க இன்னும் வரல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஷிப்லேருந்து எல்லாத்தையும் அன்லோட் பண்ணி அங்கே வச்சாச்சு. பட் இன்னும் அந்த கண்டெய்னரோட அந்த பெரிய கண்டெய்னர் இருக்கும், அந்த கண்டெய்னரை அந்த இடத்துல நம்மக்கிட்ட யார் அந்த வாங்கிக்கிட்டாங்களோ இம்போர்ட்டர் யார் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யார் வந்து வேணும்னு சொல்லி பை பண்ணாங்களோ அந்த பையர் வந்து இன்னும் அந்த கண்டெய்னரை அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு அவரோட இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலை. ஸோ அது அப்படியே போர்ட்டில் நின்றுட்டே இருக்கும். போர்ட்டில் நின்றுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது போர்ட்டுக்கு யூ ஹேவ் டு பே. போர்ட்டு வந்து இடம் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போர்ட்டில் போய் இடம்லாம் வாங்கிட முடியாது. ஸோ போர்ட்டுக்கு இடம் தான் ரொம்ப மெயின். ஸோ அவங்களுக்கு வந்து ஷிப்பு வந்துட்டுருக்கும் போயிட்டுருக்கும், அவங்களுக்கு வந்து இடம் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு அமிச்ச அந்த ஒரு கண்டெய்னர் வந்து போய் ரீச் ஆகிடுது 10 days ஆகுது, 12 days ஆகுது, 13 days ஆகுது, அவங்களால அங்கேருந்து எடுக்க முடியல. ஃபார் சம் ரீசன் உங்ககிட்ட பை பண்ணவர் வந்து இன்னும் டைம் கேட்குறேன், 10 days டைம் கொடுங்க, 12 days டைம் கொடுங்க, எனக்கு வேர் ஹவுஸ் கிடைக்கல, வாங்கி எங்கே நான் கொண்டு போய் வைக்கிறது, எனக்கு ஸ்பெஷல் இன்னும் கோல்டு செயின் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை, எனக்கு போர்ட்டில் இருக்குது, அதனால் போர்ட்டில் இருக்கட்டும்னு சொல்கிறார். போர்ட்டில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போர்ட் வந்து உங்ககிட்ட பெனல்ட்டி சார்ஜஸ்லாம் வாங்குவாங்க, ரொம்ப எக்ஸார்பிடன்ட் ப்ரைஸஸை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸார்பிடன்ட் ப்ரைஸஸை கலெக்ட் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து டிடென்ஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டெமரே சார்ஜஸ் இருக்குது, டிடென்ஷன் சார்ஜஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், போர்ட்டில் உங்களோட பொருள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா அங்கேயே நின்றுட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் போர்ட்டுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணணும். போர்ட்டுக்கு எப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய போர்ட்டுக்கு நீங்கள் இங்கேருந்து பேமெண்ட் பண்ணணும்.
அப்படி பேமெண்ட் பண்ணும்போது அந்த பேமெண்ட்டை நீங்கள் பண்ணுறதாக இருந்தால் அப்போ யூ ஹாவ் டு கெட் பெர்மிஷன் ஃப்ரம் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங் கிட்ட பெர்மிஷன் டேரக்டாக ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த டிடென்ஷன் சார்ஜஸ்க்கு நீங்கள் வந்து பே பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? கண்டெய்னர் டிடென்ஷன் சார்ஜஸ் எக்ஸீடிங் ப்ரிஸ்கிரைப் லிமிட். ஸோ அது ஒன்று வரும். ஸோ ஜென்ரலாக கண்டெய்னர் டிடென்ஷன் சார்ஜஸ்ன்றது இப்படி தான் நம்ம செய்வோம். ஓகே, ஸோ வேறு என்ன, சம்டைம்ஸ் என்னாங்கன்னா கண்டெய்னர் இங்கே வந்துடும், நீங்கள் கண்டெய்னர் அன்லோட் பண்ணி ஃப்ரீ பண்ணி அனுப்பி ஆகணும். அந்த கண்டெய்னரை ஃப்ரீயே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு அங்கேருந்து போய் சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து இந்தியாவுக்கு வந்துச்சு, கண்டெய்னர் இங்கே வந்தாச்சு, கண்டெய்னர் காலி பண்ணி கண்டெய்னர் அவனுக்கு திருப்பி கொடுக்கலன்னா அவன் கண்டெய்னர் ஏன் இவ்வளோ நீங்கள் வச்சிருக்கீங்க, இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்கன்னு கேட்பான். ஸோ அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். ஸோ கண்டெய்னர் டிடென்ஷன் சார்ஜஸ்ங்கிறது அதுதான். வேறு என்ன, ப்ரைஸ் மணி ஏதாவது இருக்குது, ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் ப்ரைஸ் மணி, இதெல்லாம் ரொம்ப நார்மலு. ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, வெளிநாட்டில் நடக்குது, அது நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்க, இல்லை அதுக்கு ஏதோ ப்ரைஸ் மணி கொடுக்குறீங்க அப்படின்னா, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஒரு பிஸ்னஸ் இன் இந்தியா இந்த ஸ்பான்சரிங் சம் ஆக்டிவிட்டி, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு ப்ரைஸ் மணியை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் ப்ரைஸ் மணி ஃபார் ஸ்போர்ட்ஸு. அப்ராடில் ஒரு ஸ்போர்ட் நடக்குது, அது கபடி, கொக்கோ, ஏதோ ஒன்று ஒரு ஸ்போர்ட் வெளிநாட்டில் நடக்குதுன்னா அதுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் $1 lakh அலௌடு. $1 lakh மேலே இட் இஸ் நாட் அலௌட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? which means 100 lakh rupees. அதான் சொல்கிறாங்க $1 lakh $1 lakh US வச்சுக்கோங்களேன், $100,000 அதை இன்ட்டு 100 போட்டுக்கோங்களேன், அவ்வளோதான். அதுதான் அலௌடு. அதுக்கு மேலே நீங்கள் ப்ரைஸ் மணி அங்கே ஸ்பான்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் ப்ரைஸ் மணி ஃபார் ஸ்போர்ட்ஸ் அப்ராட் எக்ஸீடிங் $1 lakh. ஸோ $100,000 வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், $100,000 1 crore rupees. ஸோ 1 crore rupees வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா பெர்மிஷன் எதுவும் வாங்காமல் நீங்கள் நார்மலாகவே எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணலாம். இந்த 1 crore rupeesக்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பெர்மிஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப் டு 1 lakh நோ ப்ராப்ளம், அது ஒரு நார்மலாகவே நீங்கள் வந்து கொடுக்கலாம், ப்ரைஸ் மணியாவோ இல்லைனா ஸ்பான்சர்ஷிப்போ. அப் டு $1 lakh $1 lakh இன்ட்டு 100 போட்டுக்கோங்களேன், 92 93 அதான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 100ன்னு வச்சுப்போம், ஈஸியாக இருக்கும் கேல்குலேஷனுக்கு. ஸோ இட்ஸ் அலௌட், நார்மலி இட்ஸ் அலௌட். அப் டு $1 lakh இட்ஸ் அலௌட். எக்ஸீடிங் $1 lakh ஆயிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் அஃபேர்ஸ் கிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் அனுப்பணும். அதே மாதிரி மெம்பர்ஷிப் ஃபீ ஆஃப் பிஎன்ஐ கிளப்னு சொல்லுவாங்க. மெம்பர்ஷிப் ஃபீ ஆஃப் பிஎன்ஐ கிளப்னா என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய சரக்கு கப்பல் அனுப்புகிறோம், இங்கேருந்து எக்ஸ்போர்ட் அனுப்புகிறோம், இம்போர்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியான ஜாப் தான். ஸோ ஒரு 100 ஷிப்பு வச்சுருக்கிறவங்க ஓனர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அந்த ஓனர்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்குள்ளே வந்து நம்ம ஒரு கிளப்பை வந்து ஒன்று வச்சுக்கலாம், வில் ஹாவ் அ கிளப், பிஎன்ஐ கிளப்னு சொல்லுவாங்க. அது பிஎன்ஐ ஃபுல் ஃபார்ம் நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம். ஸோ அந்த பிஎன்ஐ கிளப்னு வச்சுருப்பாங்க. இந்த பிஎன்ஐ கிளப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஷிப் ஓனர்ஸும் மெம்பராக இருப்பாங்க, எல்லோரும் ஒரு அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ப்ரீமியம் மாதிரி ஒரு அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை அவங்க வெளியில் இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்காங்க, அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டால் அவங்களோட லாஸை கவர் பண்ண முடியல அப்படின்னும் போது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரீமியம் வச்சுருக்காங்கல்ல, இந்த ப்ரீமியம் அமௌண்ட் வச்சு இவங்களுக்குள்ளே ஏதாவது லாஸ் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதை காம்பன்சேட் பண்ணிப்பாங்க. ஸோ அதான் பிஎன்ஐ கிளப் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஷிப் ஓனர் வந்து குளோபல் லெவல்லையோ இல்லை ஏஷியா லெவல்லையோ யாராவது ஒரு பிஐஎன் கிளப் இருக்குன்னா அந்த பிஎன்ஐ கிளப்புக்கு அவங்க வந்து தே ஹவ் டு பே ப்ரீமியம் பணம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பணத்தை நீங்கள் பே பண்ணலாம், நோபடி இஸ் ப்ரொஹிபிட்டிங் யூ. பட் அதுக்கு நீங்கள் வந்து யூ ஹவ் டு டேக் அ பெர்மிஷன் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கிட்ட, யூ ஹவ் டு டேக் பெர்மிஷன், இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் அந்த ப்ரீமியமாக பே பண்ணணும். பிகாஸ் தேல் சி இங்கே பாரு நீங்கள் தான் அனுப்புகிறேன், இந்த கண்ட்ரியில் பெரிய ரிஸ்க் இல்லை, ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனியில் யூ ஹவ் பெய்டு த இன்சூரன்ஸ், ஸோ இட் வுட் கவர், ஸோ வை யூ பேயிங் அவுட் சைடுன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் வெளில பே பண்ணுமா பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம், பட் இதான் லிமிட்னு சொல்லலாம். இல்லை ப்ரையர் பெர்மிஷன் வாங்கன்னு சொல்லலாம். ஸோ சம் கைண்ட் ஆஃப் திங் வில் கோ ஆன் இன் பிட்வீன் தெம். அவங்க 2 பேருக்கு நடுவில் அந்த ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம், I'll just have a call and come. ஒரே ஒரு எமர்ஜென்சி கால், ஒரு நிமிஷம். இதெல்லாம் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு எதுவும் மிஸ் பண்ணல, எவ்ரிதிங் ஐ டோல் ரைட்? ஓகே, சும்மா இது பிஎன்ஐ கிளப்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது சம்திங் ஒரே நிமிஷம். பிஎன்ஐ கிளப் வந்து இட்ஸ் லைக் ப்ரொடெக்ஷன் கிளப், ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்சூரன்ஸ் கிளப்பா? இல்லை ப்ரொடெக்ஷன் அண்ட் காம்பன்சேஷன் மீனிங் வரும்ல ஒரு வேர்டுக்கு. யூ வில் ஹேவ் திஸ் இன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஆல்சோ. இண்டெம்னிட்டி கிளப். ஏதாவது இண்டெம்னிஃபைங்னா என்னென்னா காம்பன்சேட் பண்ணுறதுன்னு தானே அர்த்தம். ஸோ இண்டெம்னிட்டி கிளப்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் அண்ட் இண்டெம்னிட்டி கிளப், அவங்களுக்குள்ளே தேல் ஹேவ் அ கிளப், அந்த கிளப்புக்குள்ளே மெம்பர்ஷிப் ஃபீ எல்லாம் பே பண்ணி அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களே தீர்த்துப்பாங்க. ஸோ ஷிப்பிங்ன்றதுனால இப்போ வந்து இட்ஸ் வெரி ரெலவென்ட் ஃபார் அஸ், பிகாஸ் இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணி வச்சதுனால இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்களா. ஸோ ஷிப்பிங் இஸ் அ வெரி ரிஸ்கி பிஸ்னஸ். அதனால அந்த பிஎன்ஐ கிளப் தேல் ஹேவ், அதில் ப்ரீமியம் பண்ணலாம் பே பண்ணிப்பாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியால் கவர் பண்ண முடியாது கூட அவங்களுக்குள்ளேயே அவங்க கவர் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த பிஎன்ஐ கிளப்னு சொல்கிறது. ஓகே,
ப்ரொடெக்ஷன் இண்டெம்னிட்டியா இல்லை இண்டெம்னிட்டி கிளப் தான் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2 ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டேக் லைக் 5 to 10 minutes break, then we'll have ஷெட்யூல் நம்பர் 3க்கு போயிடலாம். ஓகேவா? ரைட். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள்.